மாஸ்டர் வணக்கம். வணக்கம் மேடம். இப்போ என்ன தெரப்பி போயிட்டு இருக்குது? இது வந்து ஸ்டீம் பாத்து. இது வந்து ஸ்டீம் பாத் எதுக்குன்னா உடம்புல ஸ்டிஃபா இருக்கு, கொலஸ்ட்ரால் குறைக்கிறதுக்கு வந்து ஸ்டீம் பாத் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இது நேரடியாக வந்து எடுக்காத அளவுக்கு ஆயில் மசாஜ் பண்ணிட்டு ஸ்டீம் பாத் எடுத்தோம்னா உடம்பு நல்லா ஃப்ரீயாக இருக்கும். அந்த வெயிட் லாஸ் ஆகுறதுக்கு முக்கியமானது இந்த ஸ்டீம் பாத்து இருக்கும். மேக்ஸிமம் வந்து இது கை வலி, மூட்டு வலி, கால் வலிக்கெல்லாம் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த ஸ்டீம் பாத்து கொடுக்குறது. இது ஆயில் பாத் எடுத்துட்டு தான் எடுக்கணுமா? எடுத்தோம்னா உடம்பு நல்லா ஃப்ரீயா இருக்கும். இப்ப நம்ம சென்டர் காசி யோகா சென்டர்ல ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் தான் கொடுத்துருக்கோம். மற்ற ஸ்டீம் பாத் ஆயில் மசாஜ் கொடுக்கறது வந்து 2000 3000 அப்படி கொடுப்பாங்க. நம்ம சீப் அண்ட் பெஸ்டா வெறும் 1000 ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம். ஆயில் மசாஜ் அண்ட் ஸ்டீம் பாத் ரெண்டுமே சேர்ந்து பண்ணிட்டு. ஆமா ஆமா ஆமா. இது வந்து 17 வருஷமா நம்ம யோகா சென்டர் வச்சு நடத்திக்கிருக்கோம். மக்களுக்கு சோசியல் சர்வீஸ் பண்ணிக்கிருக்கோம். பிசினஸ் லெவல் இல்லாம மக்களுக்கு ஒரு சேவையாக தான் பண்ணிக்கிருக்கோம். அது மாதிரி இந்த 2 நாட்கள் வந்து 10ஆம் ஆண்டு உலக யோகா தினத்தை முன்னிட்டு இந்த 2 நாட்கள் வந்து மக்களுக்கு ஒரு ஃப்ரீயா வந்து இலவசமா வந்து முகாம் நடத்திக்கிட்டு இருக்கோம். மக்கள்லாம் ஒரு சில பேர் வந்துருக்காங்க. ஏழைகள் அப்படி மக்களுக்கு வந்து ஃப்ரீயாக. ஆயில் மசாஜ் எவ்வளவு டைம் பண்றீங்க மாஸ்டர்? ½ மணி நேரம் மேல இருக்கு. மேக்ஸிமம் வந்து 1 மணி நேரம் ஆயில் மசாஜ் பண்ணிட்டு ஒரு ½ மணி நேரம் ஸ்டீம் பாத். மேக்ஸிமம் 1.5 hour ஆயிடும். இதுல உடல் ரீதியாக ஏதாவது டிசீஸ் இருக்கும் பொழுது நம்ம வந்து இந்த ஆயில் பாத் எடுக்கிறது, ஸ்டீம் பாத் எடுக்கிறது எல்லாம் பண்ணிக்கலாமா? உடம்புல டிசீஸ் எடுக்கிறது ரொம்ப நல்லதா இருக்கும். அப்படி டிசீஸ் இல்லாமல் இருக்கிறது ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். உடம்பு வந்து நம்ம உயிர் வாழ்வதற்கு எப்படி வந்து நம்ம வந்து சாப்பாடு முக்கியமோ அது மாதிரி நம்ம உடம்பை நல்லா ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு ஸ்டீம் பாத், ஆயில் மசாஜ் இப்படி மாசத்துல ஒரு 2 நாள் பண்ணிருந்தா உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும், திடகாத்தமாக இருக்கும். எந்த நோய் நொடி இல்லாமல் நீண்ட நாள் வர ஆரோக்கியமாக வாழ்றதுக்கு முக்கியமானது இப்படி இயற்கையாக பண்ணக்கூடிய. ஏன்னா ஏற்கனவே திருவள்ளுவர் இருக்க நோய் நாடி நோய் முதல் நாடி அது வாய் நாடி வாய் பச்சை மாதிரி சொன்னதுக்கு இணங்க நம்ம வந்து எந்த ஒரு பொருளை வந்து கையில் வச்சிருந்தாலும் பக்கத்துல வந்து வெயிட்டா இருக்கு கொடுத்துடலாம். சுமையா இருக்கிறது வந்து இப்பனா நோய் வந்து யாருமே வந்து எனக்கு வந்து ஒரு நோய் இருக்கு, தலைவலி வலிக்குது, காய்ச்சல் வருது, இது வந்து கொஞ்சம் நேரம் நீங்க வச்சுக்கிங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால சின்னம் இந்த உடம்பு வந்து நான் ஆரோக்கியம் வைத்துக் கொள்வதற்கு முக்கியமானது நம்ம வந்து உடம்பை வந்து நல்லா கட்டுக்கோப்பா வச்சுக்கிறது முக்கியமானது. ஃபர்ஸ்ட் நோய் நொடியாம இருக்கணும். நம்ம எப்பவுமே சம்பாதிச்சுக்கலாம். ஒரு சில பேர்கிட்ட வந்து கோடிக்கணக்கில் பணம் இருக்கும், ஆனா சாப்பிட முடியாது, ஏன்னா அடுத்தவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஆனா நோய் நொடியாம இருந்தா எப்பவுமே வந்துச்சுன்னா 100 வயசு வரைக்கும் வந்து சம்பாதிச்சுட்டு இருக்கலாம். அது முக்கியமானது வந்து இன்னைக்கு பண்றது ஃப்ரீயா மாஸ்டர்? இன்னைக்கு வந்து யோகா தினத்தை முன்னிட்டு தானே கொடுக்குறீங்க? ஆமா, 10ஆம் ஆண்டு இன்னைக்கு ட்ரீட்மெண்ட் வரவங்களுக்கு ஃப்ரீயா இல்ல இது வந்து இது வந்து இன்னைக்கு இந்த 2 நாளைக்கு வரவங்க வந்து யோகா சென்டர் சார்பாக வரவங்களுக்கு வந்து ஃப்ரீயா தான் கொடுத்துருக்கோம். இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம், பல பேப்பர்ல வந்து ஆர்டர் கொடுத்துருக்கோம். யோகா சென்டர் கேட்டு வரவங்களுக்கு வந்து ஃப்ரீயா கொடுத்துருக்கோம். மறுபடியும் வந்து இல்ல இதுக்காக ட்ரீட்மெண்ட்டுக்கான தனிப்பட்ட முறையில் வரவங்களுக்கு வந்து பேமெண்ட் வாங்கிட்டு பண்றது தான்.